படிக்கிற வயசுல பையனுக்கு ஆசிரியர்களை பார்க்கும்போது ஒரு வில்லனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் சாஸ்தாகமே என் காலில் விழுந்தேன். சார் நீங்க அன்னைக்கு அடிக்கலன்னா அன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின குழந்தைங்களாம் இப்பெல்லாம் நல்லா இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்ல பெரிய மேனேஜராகவும் சிஇஓ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்த குழந்தைங்க அவங்க கம்பெனில சீஃப் கெஸ்ட் அப்ப எஜுகேஷன் மினிஸ்டரா மாறி அவங்க முன்னாடி நிக்கிறேன். கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளைகள் நீட்டுவது இன்பம், திரவச்சாலை கூடும் நதிகள் திரைகள் போட்டு பாடும் கோயில்கள் மலையின் மார்பில் சுரக்கும் அருவி மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல் எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம். இயல் இன்பம், இசை இன்பம், நாடக இன்பம், முத்தமிழும் சொல்லும் போது இன்பம். எனினும் இந்த ராஜ்மோகன் எது தெரியுமா பெரியவன்? எங்க ஐயா கலாம் கண்ட கனவை நனவாக்க போகிற ஆசிரியர்கள் முன்னாடி நின்று பேசுவது எனக்கு தெரியும். என் தாய் மண், என் தந்தை மண், பெரம்பலூர் மண்ணை நெஞ்சால தலைவணங்கி நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். மேடம் அழகா சொல்லிட்டாங்க. பேசுவாங்க பார்த்தா கோரிக்கையை மேடையில் வச்சு முடிச்சுட்டாங்க. சமயோஜித புத்தி. ஒரு பள்ளிக்கூடத்துல குழந்தைய கொண்டு வந்து அப்பா அம்மா விடும்போது நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க? சார், டீச்சர் எப்படியாவது என் பிள்ளை ஜெயிச்சுடும் டீச்சர் அப்படின்னு விடுவாங்க. ஒரு குழந்தைய தூக்கி தாய் இடுப்புலயே வச்சுக்குவாங்க, கீழே விட மாட்டாங்க. தெரியுமா? குழந்தையின் வாய் தொட்டு விடும் தூரத்தில் இருக்க வேண்டும் கண்ணம் நினைப்பார் தாய். குழந்தை அழுவும். ஏன் அழுகுதுன்னு பீடியாட்ரிஷியன் படித்த மருத்துவருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா ஒரு மைண்ட் யோசிங்க. எக்ஸ்ரே எடுக்கலாமா? பசில அழுவுதா, ஏக்கத்துல அழுவுதா, விக்கல்ல அழுவுதா, துக்கத்துல அழுவுதா, உருவாக்க முடிஞ்சிட்டு அழுவுதா கூட தெரியாது. அது அழுத அடுத்த நொடி தாய்க்கு தெரியும். அது சும்மாதான் அழுவுது, விடுங்க, ஒன்றுலடி தங்கம் அப்படின்னு இடுப்பு வச்சு அழுகிறது. அதே குழந்தைய தந்தை தூக்கி தோல்ல தான் வச்சுக்குவார். ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உயரத்தை கூட என் குழந்தை பார்க்க, என் பொண்ணு பார்க்க, என் பையன் பார்க்க நினைப்பார். அதான் தந்தை. உலகத்தில் வாழும் தெய்வம் தியாகி ஒருவர் இருக்கிறார் தந்தை. இந்த நொடிய தந்தையை நினைச்சு பாக்குறேன். இன்னைக்கு மாட மாளிகையும் கூட கோபுரமும் புது பஸ் ஸ்டாண்டும் பழைய பஸ் ஸ்டாண்டும் திரும்பிய திசையெல்லாம் கல்வி நிறுவனமும் பெரம்பலூர் இருக்கு. ஆனா 25 வருஷம் முன்னாடி இது வந்து இப்படி இல்ல. ஒரு ஒத்தரோடு ஒரு டீ கடை இருக்கும், அங்க இறங்கிடும், நடந்தேதான் இங்கிருந்து போவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்க அப்பாவோடு நடந்து போகிற பொழுது 1000 கனவுக்குள் எனக்குள் விதைக்கப்படும். எல்லாரும் கதவுக்கு படிக்காத அடிக்கும் போது பாட புத்தகத்தை படிக்கிற மாதிரி நீ கதவுக்கு படிக்கலாம்ப்பா. என்ன கதவுக்கு படிக்கிற, என்ன படிக்கிற? கண்ணதாசன் பாடல் பாரு எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இன்றைய தினம் கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாளில் இந்த கவியரசரையும் என்னுடைய குலசாமியினுடைய அப்பா ஆறுமுகம், கவிஞர் ஆறுமுகம் அவர்கள் நினைத்து பார்க்கிறேன். அன்று அவர் போட்ட விதை, வாசிப்பு நிதி அவர் போட்ட விதை. இன்னைக்கு இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இந்த ராஜ்மோகன் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் என் தந்தை மட்டும்தான் இருக்கிறார். சரி, இந்த தாயும் தந்தையும் கொண்டு வந்து குழந்தையோட போது என் பிள்ளைய ஜெயிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா உங்களை பாருங்க, என் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அது அப்பா அம்மா. என்கிட்ட படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தாங்க ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். படிக்கிற வயசுல பையனுக்கு ஆசிரியர்களை பார்க்கும்போது ஒரு வில்லனை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். நான்லாம் படிக்கும்போது எங்க மேத்ஸ் டீச்சர்லாம் எப்படி பழிவாங்கிறதுலாம் யோசிச்சிருக்கேன். இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, திட்டுறாங்க, ஏசுறாங்க, அடிக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் முடியாது. ஜீவ போட்டா எல்லாம் மாத்திக்கலாம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. மேத்ஸ்லாம் நான் டியூஷன் போய் அவர்கிட்ட திட்டு வாங்காத திட்டு இல்லை, அவ்வளவு படாத பாடுபட்டிருக்கேன். ஒரு 25 ஆண்டுகள் கழித்து ராஜ்மோகன் ஒரு புத்தக கண்காட்சியில, சென்னை புத்தக கண்காட்சியில 3வது முறையா நான் தலைமை விருந்தினரா போய் பேசி முடித்து அந்த புத்தகங்களை நடந்து போறேன். எல்லாரும் சார் வாங்க சார், வாங்க சார், ஐயா வாங்க சார், ஐயா ராஜமோகன் ஐயா வாங்க, ஐயா உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கூட்டத்தின் நடுவே மிதந்து நான் போகும்போது ஒரு குரல், டே ராஜ்மோகன் நம்ம வந்தது. யாரா நம்மள டேட் சொன்ன திரும்பி பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு மேத்ஸ் டியூஷன் எடுத்த என்னுடைய சார். அதை பார்த்த உடனே அவர் கண் கலங்கி நின்றுகிட்டு இருந்தாருங்க. நான் சாஸ்தாகமே என் காலில் விழுந்துட்டேன். சார் நீங்க அன்னைக்கு அடிக்கலன்னா அன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்க மாட்டேன். அவர் கட்டி பிடிச்சி 2 பேரும் அப்படியே எமோஷனல் ஆயிட்டேன். அந்த கண்டிப்பு எல்லாமே என்ன, அந்த குழந்தை ஜெயிச்சுன்னு எப்படியாது. இந்த வாட்டி நான் அமைச்சரான பிறகு என்னுடைய ஆசிரியர்லாம் கூப்பிட்டு இன்னும் சில விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் நாங்க எஜுகேஷனை மாத்திருக்கோம். யாருடைய வகுப்பறை அந்த வகுப்பறை? இதனால ஆசிரியர்களின் வகுப்பறை. நாம தானே பாஸ்.
நில்லுமோ உட்காருமோ பேசாதமோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆகுமோ. இனிமே அந்த வகுப்பறை யாருடைய வகுப்பறைனா மாணவர்களின் வகுப்பறை. நாம குறைவா பேசி அந்த மாணவர்கள் அதிகமா பேசுறதுன்னா சும்மா அவங்களுக்குள்ள பேசுறது கிடையாது. ஒரு பாடத்தை தொடங்குவதற்கு முன்பே அந்த பாடத்தின் மீது அவர்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஏன் பைத்தகரஸ் சூத்திரத்தை நம்ம படிக்கணும், அது என்னவா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில அது எங்க பயன்படும். அந்த குழந்தைய சொல்ல விடுங்களேன். முதல் முறையா என்னுடைய குட்டி குழந்தையை கூட்டிட்டு என் பையன் மூத்த பையன் பகத்சிங், இரண்டாவது பையன் தீரர், சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய பிறந்த குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறேன். அந்த குழந்தையை கூட்டு போய் பீச்சுக்கு முதல் முறையா வரான். இது என்னடா அவன் தெரியுமா சொன்னா, பெரிய தண்ணிப்பா அப்படின்னா. கடல் தான் தெரியா சொல்ல தரல, ஒரு ஆச்சரியம், பெரிய தண்ணி அப்படின்றான். நான் முதல் முறையா ஒரு கார் வாங்கிட்டு என்னுடைய அக்கா பொண்ணு, அது ஒரு 4-5 வயசு இருக்கும், அந்த குழந்தைய கார்ல வச்சுட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போய் கட்டுறாங்க. பத்தியா கார்ல பாரு ஏசி இருக்கு, பாரு உள்ள பாரு எல்இடி இருக்கு, பாரு பாரு பத்தியா நீர் போட்டா அப்படி போகும். எத்தனை லட்சம் தெரியுமா அவன் போகுது. அந்த 3வது டன் திரும்பும் போது அந்த பேக்ல வந்து அந்த குழந்தை ஏதோ ஒன்று எடுக்குதுன்னு பார்த்தா என்கிட்ட கலர் பென்சில் இருக்கே அவனு வச்சிருச்சு. ஒரு குழந்தைக்கு 2 ரூபா கலர் பென்சில் போதும் மகிழ்ச்சி தர. அப்ப குழந்தைகள் நாம கற்றுக் கொடுக்கணும், ஆனா குழந்தைகளிடம் நாம எதையாவது பெற்றுக் கொடுக்கணும். அப்ப அந்த குழந்தைகளை அதிகமாக பேசுகிறேன். முக்கியமான விஷயம் டீச்சர் என்ன தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கலெக்டர் சொன்னாங்கல்ல, 13 பேரு 10 ஸ்கூலு 6 ஸ்கூல், சந்தோஷம் அப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. மொத்த எல்லா கேள்வியும் பதில் சொல்லுவான், பிரைட்டா இருப்பான், ஃபர்ஸ்ட் ரோல இருப்பான், உங்களுக்கு ஃபேவரட்டா இருப்பாங்க. இன்னொரு குழந்தை இருக்கும், அது லாஸ்ட் பெஞ்ச்லயே இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாது, அமைதியா இருக்கும். ஏதாச்சும் பண்ண ஸ்போர்ட்ஸுக்கு போகாது, பேச்சு போட்டிக்கு போகாது, அமைதியா இருக்கும். அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நான் தான். அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு அமைச்சர் ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின குழந்தைங்கலாம் இப்பெல்லாம் நல்லா இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிகள்ல பெரிய மேனேஜராகவும் சிஇஓ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த குழந்தைங்க அவங்க கம்பெனில சிபிஎஸ் அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டரா மாறி அவங்க முன்னாடி நிக்கிறேன். அப்ப அந்த குழந்தைங்களே அரவணைக்கு இன்க்ளூசிவா இருக்கு. ஒரு குழந்தை கூட அந்த வகுப்புல விடுபட்டவே கூடாது. எல்லா குழந்தையும் சேர்ந்து அரவணைங்க. ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு போய் இறையிடத்துல முதல்ல எந்த குஞ்சுக்கு தெரியுமா, அந்த பறவை இருக்கிறதே வீக்கா ரொம்ப சோகமா சோர்வுக்கு ஒரு குஞ்சு இருப்பாரு. அதுக்குதான் தன்னுடைய வாயால அப்படியே அழகாக அதை சமைச்சு ஊட்டும். அந்த தாய் பறவையை போல நீங்க அந்த வீக்கான குழந்தைகளா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்க வேற ஒரு பேர் வச்சிருக்கோம். முன்னாடி என்ன சொல்லுவோம், சார் இவர் படிக்கிற பையன் சார், இவங்க படிக்காத பசங்க சார் அப்படி சொல்லாதீங்க. அவங்கள ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு எஜுகேஷன் சொல்லுது. தமிழ் அழகான வார்த்தை நல்ல கற்கும் குழந்தை அப்படின்னு. நான் அந்த வார்த்தையுமே மாத்த சொல்றேன், அப்படி கூடாதீங்க. தன்வேகத்தில் கற்கும் குழந்தை. 1+1=2 யார் கண்டுபிடிச்சாலும் அதானே. ஆனா அது 1+1=2 அப்படிங்கறத தன்வேகத்தில் கற்கும் ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் உலகத்தையே மாத்தி கொடுத்திருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு, ஐன்ஸ்டீன் யாரு, ஸ்கூல்ல இருந்து விரட்டப்பட்டு ஹோம் ஸ்கூலிங் முடித்து உலகத்தை புரட்டி போட்ட சயின்டிஸ்ட்லாம் யாரு. அப்ப அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க கிளாஸுக்கு போகும்போது அப்படி ஒரு குழந்தைய பார்த்தா உங்க மைண்டுக்குள்ளார நான் தான் அதை அமைச்சர் ஞாபகம் வரணும். அந்த குழந்தைய விட்டுறாதீங்க, அந்த குழந்தைய அதற்காதீங்க, அரவணைங்க. ஒரு குழந்தை நீங்க காலையில இங்க எழுப்பும் போதே அன்பா செல்லம் கொடுத்து எழுப்புனான்னு நீங்க அந்த குழந்தை உற்சாகமா எந்திரிக்கும். வரவண்ட ஒரு கை குழந்தை வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். செல்ல குட்டிய தங்கமே வைரமே என்ன நீ தங்கமா தூங்குறியா அப்படின்னா குழந்தை நம்மள பார்த்து சிரிக்கும். என்ன பண்ற, ஏன் வந்த, எது என்ன விஷயம், இல்ல தூங்கிட்டியா அப்படின்னா குழந்தை நம்மள மதிக்குமா? காலையில எழுப்பும் போதே அப்பா அம்மா உற்சாகமா இருக்கேன், செல்லமே தங்கமே வருங்கால எஸ்பி வருங்கால கலெக்டரே வருங்கால அமைச்சரே ராஜாத்தி எந்திரிப்பா அப்படிதான் சொல்லி இருக்கணும். நான் உலகம் முழுக்க போயிருக்கேன், அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும், ஹாங்காங் வரைக்கும் போய் தமிழ் சங்கங்கள் பேசியிருக்கேன். பேச்சு மூச்சு அங்கெல்லாம் பார்க்கும்போது குழந்தை பிறந்தா தெரியுமா தருவாங்க, ஸ்வீட் எடுத்து வந்துருவாங்க. வருங்கால செனட்டர் வந்திருக்கேன் சார், வருங்கால ஸ்டேட்ஸ்மேன் வந்திருக்கு, வருங்கால டாக்டர் அப்படி ஸ்வீட் தருவாங்க. ஆனா இங்க மட்டும்தான் ஒரு பயத்தோடயே சொல்லுவாங்க, புள்ள பிறந்ததுக்கு என்ன ஆகும், வளர்ந்து என்ன ஆகும், பள்ளிக்கூட வேலை செய்யணும், ஆள் மூச்சு கருதல் வந்திருக்காங்க. பாசிட்டிவா சொல்லு. சில இடங்கள்ல நம்மள அறியாம நகைச்சுவைங்கிற பேர்ல அந்த குழந்தையின் மனதை காயப்படுத்துறோம். சில குழந்தைகள் தெத்துப்பல்லோட இருக்கும். அந்த தெத்துப்பல்ல சரி பண்றதுக்கு நாங்க ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். அந்த அவேர்னஸே இல்ல. தெத்துப்பல்லை சரி பண்ற ஸ்கீமை வச்சு அந்த கிளிப் அந்த குழந்தைக்கு போட்டுட்டா
ஒரு சில மாதங்கள்லயே ஆண்டுகளே அது சரியாயிடும். ஆனா நம்மள அறியாம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு ஒரு பட்டம் பிரிச்சிடும். டேய் பல்லா வாடா அப்படின்றோம். அப்புறம் நாளடைவுல அது சகஜமாயிடும். ஆனா அந்த குழந்தை இருக்கு பாருங்க, அது கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு ஒரு மனச்சோர்வு வரும். மனச்சோர்வு வந்தா அதால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக அந்த குழந்தைக்கு வேணுங்கிற பல திட்டங்கள் இருக்குங்க. ஒரு குழந்தை கூட நீங்க காயப்படுத்தாதீங்க. எனக்கு வரும்போது பூச்செண்டு கொடுத்தீங்களே, பூவை பார்க்கும் போதெல்லாம் என் நண்பர்கள் என் தம்பிகளுக்கு தெரியும், பூக்களை எல்லாம் சேர்த்து ரூம்ல வச்சிருவாங்க. நான் கொஞ்ச நேரம் பூவையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லா பூவும் பார்க்க ஒண்ணு போலவே இருக்குல்ல, ஆனா ஒரு பூவை கூட, ஒரு ரோஜாவை கூட ஒரு ரோஜா பூப்பதே இல்லைங்க. பார்க்கறதுக்கு ஒன்று போலவே இருந்தாலும் ஒரு ரோஜாவை போல ஒரு ரோஜாவே இல்லாத போது, பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கிற ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தை எப்படி படிக்கும், எப்படி பேசி, எப்படி விளையாடும். அந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குழந்தை. ஒரு குழந்தை என்ன சாதனை செய்யுது நீங்க அடிச்சு சொல்லாதீங்க. ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பது மிகப்பெரிய சாதனைங்க. உலகத்துல அதை விட பெருசா அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கங்க. அப்புறம் நான் வந்த உடனே முதல் விஷயமே எல்லா அதிகாரிகளுக்கும் சொன்னதுதான், ஒரு காலத்துல பெரம்பலூர் பல போராட்டங்களுக்கு பிறகு கல்வியில் சிறந்த பெரம்பலூரா ரிசல்ட்ல நம்பர் 1 இருந்ததா? இப்ப இங்க 18ஆ? உயிர்மை எழுத்துக்கள் மாதிரி அது அப்படியே மெய் எழுத்துக்கள் மாதிரி 18ல நிக்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி இத நம்பர் 1க்கு கொண்டு வரணும். உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை எல்லாம் நான் செஞ்சு தரேன். குழந்தைக்கு டீச்சர்ஸ் நீங்க இருக்கீங்க, டீச்சர்ஸ்க்கு உங்க மினிஸ்டர் நான் இருக்கேன், உங்க சகோதரனா நிக்கிறேன். இங்க மினிஸ்டரா நான் நிக்கல, உங்களுடைய தம்பியா நிக்கிறேன். ஒரு காலம் இருந்தது, எந்த ஒரு போனாலும் மினிஸ்டர் வந்தாரு, மினிஸ்டர் போறாரு, மினிஸ்டர் வராரு அப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் வேண்டாங்க. இனிமே நான் வந்து போகும்போது தம்பி வந்துட்டாரு, சகோதரன் வந்திருக்கிறாரு, சகோதரன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய சேவை. உங்கள் தேவை என்னுடைய சேவை, அது ரெண்டும் சேர்ந்து இந்த பெரம்பலூரை கல்வியில் சிறந்த மாவட்டமாக மாற்றி எல்லா குழந்தைகளையும் சந்தோஷமான குழந்தைகளாக மாற்றிக்கணும். பண்ணலாமா? உறுதியா? நிச்சயமா? நம்ம ரிசல்ட்ல எந்த இடம் வருவோம்? இந்த ஆண்டு நடந்து முடிந்த தேர்வில் அத்தனை சிறப்புகளை செய்து 100% ரிசல்ட் வாங்குவதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர் பெருமக்களையும் அந்த பள்ளிக்கூடங்களையும் மாவட்ட நிர்வாகத்தையும் நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். நன்றி, வணக்கம்.